ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 25 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. 25 நாட்கள் முடிந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்மளோட 2024 ஒன் ஆஃப் த மோஸ்ட் எதிர்பார்த்த திரைப்படம் அப்படின்னா கண்டிப்பாக கங்குவா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து பேன் இண்டியா அளவுக்கு பெரிய பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த முடியும், படக்குழுவினர் எதிர்பார்த்த முடியும் வந்து திரைப்படம் ஓடலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில மக்களுக்கு வந்து இந்த திரைப்படம் ரொம்ப பிடித்திருக்கு அப்படின்னு தான் சொன்னாலுமே வந்து இன்னொரு சில பேர் வந்து இந்த திரைப்படத்தை இன்னுமே நெகட்டிவாக ரிவ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து சூர்யாவோட எஃபர்ட்ஸ் மட்டுமே வந்து ரொம்பவே பாராட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓடலை அப்படின்றதுனால வந்து ஒரு 12 நிமிஷம் தேவையில்லாத காட்சிகள் வந்து டெலீட் பண்ணிட்டு புதுசாக கொடுத்தாங்க. ஆனால் வந்து அப்பயும் வந்து ரசிகர்களுக்கு நெகட்டிவ் விமர்சனம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து முதல் தமிழ் படம் டு ரிலீஸ் ஆன் 10,000 ஸ்க்ரீன்ஸ். ஸோ 10,000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆன திரைப்படம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1000 கோடி அடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்டோம். கண்டிப்பாக வந்து முதல் தமிழ் படம் டு 1000 crores அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 நாட்கள் முடியல 500 கோடி வரைக்கும் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஆனால் வந்து அதுக்கான அஃபிஷியல் போஸ்ட் வந்து இன்னுமே வந்து ஸ்டூடியோ கிரீன் விட அது வந்து ரொம்ப பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏன்னா வந்து 3 நாட்கள் முடிவிலே 127 கோடி கலெக்ட் பண்ண திரைப்படம் வந்து கண்டிப்பாக 25 நாட்களுக்கு முடிவில் கண்டிப்பாக ஒரு 500 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கும். ஆனால் வந்து அதற்கான எந்த ஒரு அஃபிஷியல் போஸ்ட்டும் அவங்க விடலைன்றது ரொம்ப பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அண்ட் ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க.